சொல்றதும் சரிதான். நம்ம ஆனந்துக்கு 37 வயசு ஆயிட்டு, ஏதோ அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 38 வயசே ஆயிடும். எங்க பார்த்தாலும் பொண்ணு தேடிட்டோம், எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இந்த பொண்ணு தான் கிடைச்சிருக்கு. சரி, நல்லா இருக்கும் பொண்ணுன்னு பார்த்தேன், ரொம்ப சுமாராக தான் இருக்கு. சரிங்க, ஆனந்த் வந்து என்ன முடிவை சொல்றானோ அதுபடியே பார்த்துக்கலாம். அட, நம்ம ஆனந்தி வந்துட்டான். எப்ப ஆனந்து வாயா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா ஆனந்து, வாயா வா, உனக்காவதாயா இம்புட்டு நேரம் நானும் அப்பாவும் காத்துட்டு கிடந்தமாக்கும். அம்மா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அப்படியா? இருக்கட்டும். ஐயா ஆனந்து, அந்த பொண்ணு போட்டோவை பாத்தியாப்பா? நீ எதுவுமே சொல்லல, வந்து சொல்றேன்னு சொல்லிட்ட. என்ன எதுன்னு சொன்னா சட்டுப்புட்டுன்னு நான் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். அதாயா என்னையா முடிவு பண்ணிருக்க? இங்க பாரானது, உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா. நம்ம வேற ஏதாச்சும் பொண்ணை கூட பார்த்துக்கலாம். ஏன்னா பொண்ணு ரொம்ப சுமாராக தான் இருக்கா. அதனால எனக்குமே பிடிக்கல, அதனால உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா. ஆமா ஆனந்து, உன் விருப்பம் தான் முக்கியம். நமக்கு இருக்க சொத்து சுகத்துக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணை கூட பாத்துக்கலாம். ஐயா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காம உன் விருப்பத்தை மட்டும் சொல்லு, சரியா? ஐயோ அம்மா அப்பா 2 பேரும் என்ன பேசுறீங்க? பொண்ணை பிடிக்கலன்னு நான் எப்ப சொன்னேன்? எனக்கு பொண்ணை ரொம்ப 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 பிடிச்சிருக்காக்கும். ஐயா ஆனந்து, என்னையா சொல்ற? நெசமாவே உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன? அட என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் கட்டினா இந்த பொண்ணை மட்டும் தான் கட்டுவேன். இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்ட மாட்டேன். பொண்ணுக்கு எம்புட்டு அழகா இருக்குது. இந்த பொண்ணை போய் யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். கட்டினா நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன். ஒழுங்கா பேசி கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க, சரியா? ஏங்க என்னங்க இவன் பொண்ணை பிடிக்காதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா, கட்டினா இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. ஏங்க பொண்ணு ஒன்றும் அம்புட்டு நல்லா இல்லையேங்க, ரொம்ப சுமாராலங்க இருக்கு. எனக்கு என்னமோ இது சரியா வர மாதிரி தெரியலங்க. ஆமா வள்ளி, நானும் அதை தான் நினைச்சேன். பொண்ணு ஒன்றும் அம்புட்டு நல்லா இல்லை. சரி, ஆனது பிடிக்காதுன்னு சொல்லுவான்னு. ஆனா இவன் என்னன்னா, கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன், பேசி முடிச்சிருங்கன்னு சொல்றான். அவன் பேச்ச மறுத்து நம்ம என்னமா பண்ண முடியும்? அதோட நம்ம பிள்ளைக்கும் 38 வயசு ஆயிட்டு பார்த்துக்க. அதனால இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் தான். என்னதான் நம்ம கிட்ட நிறைய சொத்து பணம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் பொண்ணு தரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க தானே. ஏதோ சுந்தரம் நமக்கு தூரத்து சொந்தக்காரவங்க அப்படிங்கறதுனாலதான் அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி மாப்பா, பேசாம இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம், சரியா? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனந்தே பிடிச்சிருச்சு, கட்டினா இவளை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். பிறவு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா என்ன, பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருக்கு. அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த வரன்ல வந்த பொண்ணெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணுக்கு மூக்கு மூலின்னு எதுவுமே நல்லா இல்லை. அது ஒண்ணுதாங்க வருத்தமா இருக்கு. ஆனந்து தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கானு. பிறவு என்ன பண்றது? பேசாம சுந்தரன் கிட்ட சொல்லிடுங்க, கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடிச்சிடலான்னு. சரி வள்ளி, நான் இதோ சுந்தரத்துக்கு இப்பவே கால் பண்ணி உங்க பொண்ணு தூரிக்காவே எங்க பையன் ஆனந்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணத்தை சட்டுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிடுறோம், சரியா? ஐயோ, நைட்டு ஃபுல்லா சுத்தமா தூக்கமே இல்லை. ஆரா கிட்ட எனக்கே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இத்தனைக்கும் ஆரா என் கூட நிறைய க்ளோஸா இருந்திருக்கா. நானும் அவளும் கட்டி பிடிச்சி நல்லா உருண்டெல்லாம் சண்டை போட்டிருக்கோம். அப்போல்லாம் வராத ஃபீலிங் நேற்று நைட்டு அவளை பார்த்தோன்னே எனக்கு எதுக்காக வந்துச்சு. அதுவும் ஆறாவோட அந்த 2 கண்ணு, அவள் ஷார்ப்பாக இருக்க அந்த மூக்கு, அப்புறம் லிப்ஸுன்னு இப்படி ஒன்றுத்தையும் நான் எப்படி ரசிக்க ஆரம்பித்தேன். ஐயோ சே, இது எல்லாமே தப்பு குரு. நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆறாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா உன்னை எவ்வளோ கேவலமாக நினைப்பான். ஆமாம், நான் இப்படி நினைக்கிறதே தப்பு. இந்த நினப்பு மட்டும் ஆறாவுக்கு தெரிஞ்சதுன்னா சே, அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. பேசாம ஆரா கிட்ட போய் சாரி கேட்டலாமா? ஆனா என்னன்னு நான் போய் சாரி கேட்கறது? அவள் கையை பிடிச்சி இழுக்கும்போது அவளை ஹக் பண்ற மாதிரி ஆகிட்டு, ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலிங்கே எனக்கு வந்துச்சு. இதுக்காக நான் எப்படி போய் ஆரா கிட்ட சாரி கேட்க முடியும்? ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, எனக்கு நல்லாவே தெரியும் நானும் ஆராவும் சின்ன வயசுலேருந்து எப்படி பழகுறோன்னு. அப்படி இருக்கும்போது ஆரா மேல இந்த மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு ஃபீலிங் வந்திருக்கிறது மட்டும் சரி எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். ஐயோ, ஆனாலும் ஆரா மேல எனக்கு ஃபீலிங் வந்துச்சா? இல்லையே. ஆனாலும் இவ்வளோ நாள் தோணது அதெல்லாம் இப்போ ஏன் தோணுது? ஐயோ, எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. டே குரு, என்னடா இது? நைட்டு ஃபுல்லாக இதே தான் யோசிச்சிட்டே இருந்தேன்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. இப்போவும் இதே யோசிச்சிட்டே இருக்க. சரி, ஓகே, ஃபைன். நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஆராக்கிட்ட இருக்கலாம். ஆறாவே இனிமேல் நம்ம அந்த மாதிரி பார்வையில் பார்க்கக்கூடாது. கரெக்ட். கரெக்ட். குரு என்ன இவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான்? நம்ம பேசுறது காதுல விழுவுதா இல்லையா? டேய் குரு, டேய் ஒன்னதான்டா. என்னம்மா? என்னமாவா? டேய் டைம் என்னன்னு பாத்தியா இல்லையா நீ? ஏன்னா எனக்கு காலேஜ் லீவா? நானும் நீ இப்ப கிளம்பி வருவ அப்ப கிளம்பி வருவன்னு பார்த்தா நீ என்னடானா அப்படியே எழுந்ததுல இருந்து அப்படியே உட்கார்ந்தே இருக்க. என்னடாச்சு குரு?
ஐயோ ஆமா, மணி என்ன 8:15 ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, நான் பாட்டுக்கு யோசிச்சு டைம் போனது சுத்தமா கவனிக்கவே இல்லை. ஐயோ காலேஜ்க்கு டைம் ஆகுது, கிளம்பணுமே. டேய் குரு, என்னடா காலேஜ் இன்னைக்கு லீவா என்ன? என்ன லீவா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, காலேஜ்ல எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு. சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க சாப்பாடுலாம் ரெடியா எடுத்து வச்சிருங்க, சரியா? ஐயோ குரு, அதெல்லாம் நான் எப்போ செஞ்சு முடிச்சிட்டேன்டா. ஒன்னதான் ஆளை காணுமேன்னு தேடிட்டு வந்தேன். டேய் குரு, அப்புறம் ஆராவுக்கு வந்துட்டு பிடிக்குமேனு சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் வச்சிருக்கேன்டா. மறக்காம அவகிட்ட இன்னைக்கு லஞ்ச் கொடுத்துரு, சரியா? ஆஹா சரிம்மா, எனக்கு டைம் ஆகுது. நான் போய் கிளம்புறேன். குரு ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா ஏற்கனவே லேட் ஆயிட்டு, இதுல நீங்க வேற என்ன? இல்ல, எப்பவும் நீ இந்த மாதிரி லேட்டா எந்திரிச்சதே இல்ல. இன்னைக்கு என்னடானா இவ்வளவு லேட்டா எந்திரிச்சு எதையும் யோசிச்சிட்டே இருக்கேன். காலையிலேருந்து நானும் ஒன்று அங்கிட்டும் இங்கிட்டும் போற வரப்பெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கேன். என்னடா எவ்வளாச்சும் லவ் கிவ் பண்றியா என்ன? இங்க பாரு, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், புரிஞ்சதில்ல? அதை மீறி எவ்வளாச்சும் லவ் கிவ்னு ஏதாச்சும் பண்ணுன, அவ்வளவுதான். என்ன? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இதுல ஏமா நீ வேற? இல்லடா, ஞாபகப்படுத்துறேன். அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கல, அதை அம்மா சும்மா ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ போய் கிளம்பு போ. ஏற்கனவே உனக்கு நேரம் ஆயிட்டு கிடக்கல, நீ போய் கிளம்பு போ. ஐயோ, நைட்டு நடந்ததை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. குரு என்னை டக்குன்னு ஹக் பண்ணோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். ஆனால் குரு மறுபடியும் என்னை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது? ஆனாலும் என் மனசை என்னால் ஏன் தடுக்கவே முடியல. என் மனசு குரு வேணும் தான் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கு. அதோட குரு நேத்தி என்னை பார்த்த பார்வையே வேறு மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு பார்வை அவன் எங்கேன்னு பார்த்ததே இல்லை. ஐயோ, எதை யோசித்தாலும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆரா ஆரா, என்னடி கூப்பிட்டியா? ஏண்டி, நீ இந்த உலகத்துல தான் இருக்கியா? நானும் கீர்த்தியும் எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு என்னடானா எது யோசிச்சுட்டே நிக்கிறா? ஆமா, என்ன யோசனை? என்ன நிலோஃபர், அப்படிலாம் எதுவும் இல்லை. ஹே நடிக்காத சரியா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அரவிந்த் சீனியர் இப்போலாம் உங்ககிட்ட அடிக்கடி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு காலத்துல அவர் ஒன்று பார்க்க மாட்டாரான்னு நீ ஏங்கிட்டு இருந்த. ஆனா இப்போலாம் பாரு, அடிக்கடி உங்ககிட்ட அவரா வந்து பேசுறாரு. அப்போ மேடம் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு, அப்படித்தானே? இருக்கிற குழப்பத்தில் இவ வேற. நிலோ, என்ன பேசுற நேஹா? இல்லடி, அடிக்கடி இப்போலாம் அரவிந்த் சீனியர் உங்ககிட்ட வந்து பேசுறாரு. அதுவும் தானாவே வந்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை சீக்கிரமா நீயும் அரவிந்த் சீனியரும் கமிட் ஆயிடுவீங்களோ? வாட்? நிலோ, என்ன உளறிட்டு இருக்க? அதானே, என்ன நிலோ லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? அரவிந்த் சீனியர் நம்ம ஆரா கிட்ட பேசினா உடனே 2 பேரும் கமிட் ஆயிடுவாங்கன்னு அர்த்தமா என்ன? அரவிந்த் சீனியர் அப்படி பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாரு கூடயும் கமிட் ஆயிட்டா இருக்காரு. ஏய், நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனா அரவிந்த் சீனியர் பின்னாடி பொண்ணுங்க சுத்தி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா அரவிந்த் சீனியரே இப்போலாம் ஆராவை கூப்பிட்டு பேசுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. அதனாலதான் சொன்னேன். உடனே என்னடி 2 பேரும் ஒரே டைம்ல என்கிட்ட இப்படி பாஞ்சிட்டு வரீங்க? என் மனசுக்கு தோணுனதை சொன்னேன். அப்படி நடந்தா சந்தோஷம் தானே? ஏன்னா ஆராவுக்கு தான் அரவிந்த் சீனியரை அவ்வளோ பிடிக்குமே. ஆராவோட க்ரஷ். 2 பேரும் கமிட் ஆனாங்கன்னா சந்தோஷம் தானே? இது என்ன இருக்கு? ஸ்டாப் இட் நிலோ. நிலோஃபர், என்ன பேசிட்டு இருக்க நேஹா? ஆமா, எனக்கு அரவிந்த் சீனியரை பிடிக்கும் தான். அவர் என்னோட க்ரஷ் தான். அதுக்காக ஒரு நாள் கூட நான் அவரை லவ் பண்ணுவேன், அவர் கூட கமிட் ஆவேன்னு நான் சொன்னதே கிடையாது. நீயே பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நானும் சரி போனா போகட்டும், சும்மா கலாய்க்கிறேன்னு பார்த்தா ரொம்ப சீரியஸா அதே பேசிட்டு இருக்கேன். ஸ்டாப் இட் நிலோஃபர். திரும்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத, சரியா? அரவிந்த் சீனியர் எனக்கு க்ரஷ் தான். அதுவும் இப்போலாம் அவர் மேலே எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை, போதுமா? ஆரா, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். பின்ன என்ன கீர்த்தி, எப்போ பார்த்தாலும் நீ அரவிந்த் சீனியரை அடிக்கடி பேசிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக லவ் பண்ணுவீங்கன்னு தோணுவீங்கன்னு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கா. பின்ன டென்ஷன் ஆகாதா? இங்கே பாரு லோஃபர், நல்லா கேட்டுக்கோ. அரவிந்த் சீனியர் மேலே நான் க்ரஷாக இருந்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் சுத்தமாக எனக்கு இப்போ அவர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, சரியா? சொல்லப்போனால் அவர்கிட்ட பேசக்கூட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவராக வந்து பேசும்போது அவாய்ட் பண்ண முடியாமல் தான் நான் பேசிட்டு இருக்கணும், தவிர மற்றபடி முன்ன மாதிரி பிடிச்சி போயெல்லாம் இல்லை, சரியா? ஒரு காலத்தில் அரவிந்த் சீனியர் பின்னாடி நான் சுத்தனம் தான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இப்போ சத்தியமாக அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அவாய்ட் பண்ண முடியாமல் மட்டும்தான் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை நீ தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோ. மறுபடியும் இன்னொரு வாட்டி அரவிந்த் சீனியரும் ஆராவும் கமிட் ஆக போறாங்க, லவ் பண்றாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எந்த பேச்சு வச்சுக்காத நிலோஃபர், ப்ளீஸ். ஆரா,
இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? அரவிந்த் சீனியர் பின்னாடி நீ சுத்தும் போதெல்லாம் அரவிந்த் சீனியர் உன்னையும் சேர்த்து வச்சு பேசினா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ நீ அதை நல்லா என்ஜாய் தானே பண்ணியிருக்க. இப்போவும் அதே மைண்ட் செட்டில் இருப்பேன் தான் நான் நினச்சிட்டு அந்த மாதிரி பேசினேன். சாரி ஆரா, அப்படி பேசுறது உனக்கு பிடிக்கலனா இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீலோ, எல்லா டைமும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடி. காலங்கள் மாற மாற எல்லாமே மாறும், சரியா? இனிமேலாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. ஆமா நிலோ, இந்த மாதிரி என்கிட்ட இனிமே பேசாத. எனக்கு சத்தியமா பிடிக்கலடி. அண்ட் சாரி நான் உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு. அப்பா, ஒரு நிமிஷத்துல சந்திரமுகியா மாறிட்டடி. எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் போய் கேண்டீன்ல போயிட்டு கூலா ஏதாச்சும் போய் சாப்பிட்றேன். வரியா நீ கேண்டீனுக்கு? ஆஹா இல்லடி, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. கீர்த்தி, நீயாச்சும் வரியாடி? வரேன்டி. எனக்குமே சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப ஆரா, நீ இங்கே வெயிட் பண்ணு. நானும் நிலோஃபரும் கேண்டீன் போயிட்டு வந்துடுறோம், ஓகே? ஓகேடி, போயிட்டு வாங்க. நானே அந்த அரவிந்தை அவாய்ட் பண்ண முடியாம தான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் குரு கிட்ட விலகிறதுக்கு அரவிந்த் விட்டா வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அரவிந்த் கிட்ட நான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாதான் குரு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவான். அதனால தான் நானே அவன்கிட்ட வேற வழி இல்லாமல் பேசுகிறேன். இதில் இவளுங்க வேற. ஐயோ கடவுளே. ஆரா, குரு, இந்த டைம்ல நீ இங்க? அது வந்து அது அது அம்மா உனக்கு லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க. அதை சொல்ல தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே குரு, நான் லஞ்ச் டைமில் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ என்னாச்சு எனக்கு? என்னால் ஏன் யாருக்கிட்ட சகஜமாக பேசவே முடியல. ஐயோ குரு, குரு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஆரா, இந்த ரெட் கலர் ட்ரெஸ் நீ, நான், அம்மா 3 பேரும் ஒரு டைம் கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் தானே? ஆமாம் குரு, ஏன்? இல்லடி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா குரு? விளையாடுறியா நீ? இந்த ட்ரெஸ்ஸை இதுக்கு முன்னாடி பல தடவை போட்டிருந்திருப்பேன். இன்னைக்கு என்ன புதுசாக வந்து அழகா இருக்குன்னு சொல்ற? ஐயோ குரு, உனக்கு என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லடா. சரி ஓகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் போறேன். ஓகே குரு, எனக்குமே டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பார்த்து. குரு, அது எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போறேன். பாய் குரு. ஐயோ எனக்கு என்ன ஆச்சு? நேத்து நைட்டு வந்து அதே ஃபீலிங் ஆரா இப்போ க்ளோஸா இருக்கும்போது வருது. ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு வருது? என்ன ஆச்சு எனக்கு? ஏதோ இப்ப கூட ஆராவை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அப்படியே வச்சிருக்கணும் போல தோணுச்சு. ஆனா இப்படிலாம் எதுக்காக எனக்கு தோணுது? ஐயோ எதுவுமே எனக்கு புரியல. குரு, என்ன குரு இதெல்லாம்? ஜெனி, இப்போ எதுக்கு இவ்வளவு கோவமா கத்துற? இல்லை குரு, அது வந்து நீயும் ஆராவும் அந்த மாதிரி நின்னோன்னு நல்ல வேளை இங்கே யாரும் இல்லை. யாராச்சும் பார்த்துருந்தா என்ன நினச்சிருந்துருப்பாங்க. அதான் குரு, அதான் ஒன்று ஜஸ்ட்டு கூப்பிட்டேன், அவ்வளோதான். ஜெனி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவையில்லாம ஆராவுக்கும் எனக்கும் இடையில நீ வராதுன்னு. அதோட இங்க யாரு இருந்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, சரியா? சரி ஓகே, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். இந்த குரு ஆராவும் என் கண்ணு முன்னாடியே இந்த குரு ஆராவை அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். ஜெனி, எதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரமாக குரு கிட்ட நெருங்க ஆரம்பிக்கணும். நீ நெருங்கணும்னா அந்த ஆரா குருவை விட்டு விலகணும். இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணணும். கரெக்டு. சீக்கிரமாக ஆரா குருவை விட்டு விலகினாதான் நான் நெருங்க முடியும். விளக்க வைக்கிறேன், உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறேன். என்னாச்சு தூரிக்கு? காலையில் எப்படியும் வீட்டில் என்ன பார்த்துருவா. அப்படி இல்லைனாலும் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு போவா. ஆனால் எனக்கு சுத்தமாக இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ஒருவேளை நான் பேசுறதை நினச்சி ஹர்ட் ஆகியிருப்பாளோ, அதனால தான் அவள் வரலையோ. இருந்தாலும் அவளை நான் கொஞ்சம் ஓவராக தான் ஹர்ட் பண்ணிட்டேன். அதனால தான் அவள் என்னை பார்க்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? பேசாமல் காலேஜ்லேயே நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா?
ஐயோ எனக்கு என்னாச்சு? அவ பார்க்க வராம இருந்தா நான் சந்தோஷம் தானே படணும், இம்சை விட்டுச்சுன்னு. ஆனா அவ இன்னைக்கு பார்க்க வராம இருக்கிறது எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருக்கு. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும்னு தோணுது. பேசாம காலேஜே போய் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஆனா அவ காலேஜுக்கு போயிருப்பாளா? என்னன்னு தெரியலையே. தூரி, உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். எப்போவுமே காலையில் நீ காலேஜ்க்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் செல்லியன் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வருவேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே காலேஜ் வந்துட்டேன். சரி ஓகே, லேட்டாக போக போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமும் நீ போகவே இல்லை. இப்போ ஈவினிங்கே வந்துருச்சு, இப்போ வரைக்கும் நீ போகவே இல்லை. என்னாச்சுடி? என்னாச்சுடி? நான் கேட்க கேட்க இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க. ஒருவேளை உங்கள் மாமாவை நீ கழட்டி விட்டுட்டியா? ஏய், அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுடி, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன்ல. அடிங்க மோவளே, பள்ள தட்டி கையில் கொடுத்துருவேன் இன்னொரு வாட்டி இப்படி சொன்னா. காலையில் அவரை ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தது அண்ட் இப்போ போகாமல் இருக்கிறதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது, அதனால தான். சரியா? மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அவர் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் இந்த தூரி அவரையே தான் சுற்றி சுற்றி வருவா. தேவையில்லாமல் உன் மனசில் நீ ஆசையை வளர்த்துக்காத. அதோட உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என் செல்லியன் மாமா உனக்கு அண்ணன், புரிஞ்சதா? புரியுது புரியுது. ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் நீ உங்கள் செல்லியன் மாமாவை பார்க்க போகலன்னு மட்டும்தான் எனக்கு புரியலை. அது ஒன்றும் இல்லை, நான் செல்லியன் மாமாவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். அதில் அவர் பாஸ் ஆகுறாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஹே, என்னடி பேசுகிற? நீ தான் புரியாத மாதிரி பேசுறியா இல்லை எனக்கு தான் எதுவும் புரியலையா? என்னடி டெஸ்ட் வச்சுருக்க? அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. அதோட அது எங்கள் 2 பேருக்குள்ளார விஷயம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணுறாரா இல்லை ஃபெயில் ஆகுறாரான்னு அப்புறம் பார்க்கலாம். ஏய் ப்ளீஸ் டி, நீ என்னென்னமோ சொல்கிற, டெஸ்ட்டுங்கிற பாஸுங்கிற ஃபெயிலுங்கிற, என்னன்னு சொல்லுடி. ஐயோ, இப்போ என்னடி உனக்கு? அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் நான் தானே அவர் பின்னாடியே சுற்றி சுற்றி போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் சுத்தமாக அவரை பார்க்க போகவே இல்லை. அதான் அவராக தேடி என்னை காலேஜ்க்கு வராரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் சார் வராரா இல்லையான்னு. இது என்னடி புதுசு புதுசாக என்னென்னமோ பேசுகிற? அவரு உன்னை பார்க்க வந்தாலும் வரலைனாலும் அவரை பார்க்க நீ ஓடி போயிடுவியே. இன்னைக்கு எதுக்கு அவரு உன்னை தேடி வரணும்னு நினைக்கிறேன்? கவி, நான் தான் சொன்னல, சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டேன், நான் என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சொல்ல முடியாது. பார்க்கலாம் டாக்டர் செலியன் என்னை பார்க்க வராரா இல்லையான்னு.